பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அழுது கொண்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனையா? ஒன்றும் பயப்படாதுங்க. முதல்ல இந்த இடத்தை பாருங்க. நிறைய குட்டி குட்டி போட்லாம் போயிட்டே இருக்குதா? இது ஒரு பெரிய ஆறு. பர்மாவில் இருக்கிற மியான்மர் தேசத்தில் இருக்கிற யாங்கூன் என்கிற ஒரு பெரிய நதி. இந்த நதிக்கு அந்த பக்கமும் ஊர்கள் எல்லாம் இருக்கிறது. அங்க தூரத்துல தெரியல, அந்த ஊருக்கு பேரு டல்லா அப்படின்றாங்க. அந்த ஊர்ல நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மெயின் சிட்டிகளை கூட தமிழ் மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் மக்கள் செய்கிற ரெஸ்டாரண்ட் இந்தியா தமிழ்நாடு மாதிரி இருக்கிறது. இங்கிற பர்மிய மக்களும் தமிழ் மக்களும் ரொம்ப அன்பா சகோதரத்தோட பழகி, எந்த மொழி பிரச்சனை, அவங்களுக்குள்ள இன பிரச்சனை அப்படி இல்லாதபடி மக்கள் மகிழ்ச்சியோட தான் வாழ்றாங்க. அதை பார்க்க முடிந்தது. நாங்க நடத்தின எல்லா கூட்டத்திலும் தமிழ் மக்களும் வந்தாங்க, பர்மிய மக்களும் வந்தாங்க. தமிழ்ல பேசினா அதை பர்மிய மொழியில மொழி பெயர்த்தாங்க. தமிழ் மொழியை கேட்கறதுக்கு இங்க உள்ள மக்கள் ரொம்ப விருப்பமா இருக்கிறாங்க. நான் நிறைய இந்து மக்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க. நான் முதல் முறை 10 வருஷத்துக்கு முன்னால வந்த போது நிறைய தமிழ் மக்களை பார்த்துட்டு, இந்திய மக்களை பார்த்துட்டு, இவங்க எப்படி இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, அந்த மக்களோடு பேசினா அவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? எங்க தாய் மொழி தமிழ்ல ஒருத்தர் பிரசங்கம் பண்றாங்க. அந்த மொழி பற்றனால அந்த வார்த்தை கேட்கறதுக்கு அவ்வளோ ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. நல்ல அழகா தமிழ் பேசுகிறாங்க. அது மாதிரி இந்த மக்கள் சேர்ந்து ஐக்கியமா வாழ்றாங்க. எல்லா இடத்திலுமே அப்படிதான். மக்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. சில தீவிரவாத அமைப்புகள் சுயநலத்துக்காகத்தான் மக்களை பிரிக்கிறது. மொழியை வச்சு, மதத்தை வச்சு, ஜாதியை வச்சு அந்த பொல்லாத காரியத்தை செய்யறதுக்கு சாத்தான் சில பொல்லாத மனிதர்களை பயன்படுத்துகிறான். இதை நம்ம அடையாளம் கண்டு கொண்டா போறோம். மற்றபடி நாம் எல்லாம் சகோதரர்கள், சகோதரிகள். ஆண்டவர் உலகத்துல நம்ம ஒன்றாக சிருஷ்டித்து வாழ வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ளணும். யாரையும் அற்பமா நினைச்சிடக்கூடாது. மற்றவர்களை நம்மள மேன்மையா கருதணுமே அல்லாதபடி நாம் மற்றவங்களை தாழ்வா நினைச்சிடக்கூடாது. இந்த மக்கள் ஈக்குவலா இருக்கிறாங்க. அதை இங்க தெளிவாய் பார்க்க முடிந்தது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறான்னு கேட்கறீங்கல்ல. ஏதோ ஒண்ணுக்கு நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மனசு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. உங்க உள்ளத்தை யாரோ காயப்படுத்திட்டாங்க. சரீரத்துல வியாதி, இது தீர்க்க முடியாத வியாதின்றாங்க. சாகு வரைக்கும் மாத்திரை தான் போடணும்னு சொல்றாங்க. எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகமாகல. கேன்சர்ன்றாங்க. இது மாதிரி ஒரு ஆர்த்தரைட்டிஸ்ன்றாங்க. உங்களுடைய கிட்னி போச்சுன்றாங்க. என்னன்னோ சொல்றாங்க. வீட்டுல யாரோ ஒரு வியாதி பாதிப்பு இல்லை. அந்த மாதிரி பாதிப்புல ஒரு தேசத்தினுடைய ராஜா வியாதியில பாதிக்கப்பட்ட என்ன நடக்கும்? ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா வியாதிப்பட்டா அந்த தேசத்தில் இருக்கிற சிறந்த மருத்துவர்கள் வரவழைக்கப்படுவாங்க. சிறந்த மருத்துவ உதவி செய்யப்படும். பாத்தீங்களா, நம்ம தேசத்தை ஆளுகிற லீடர் பாதிக்கப்பட்டா உலகத்துல எந்த பெரிய பிரபலமான டாக்டர் இருந்தாலும் கொண்டு வந்துருவாங்க அவரை காப்பாற்றுவதற்கு. அப்படிதான் அந்த ராஜா வியாதிப்பட்டு, எசேக்கியா அந்த ராஜா வியாதிப்பட்ட போது எல்லாரும் வைத்தியம் செய்து பார்த்தாங்க, முடியல. அது ஒரு பிளவை, அது கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க அப்பவே. அதனால இது பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். அவர் இது பிழைக்க மாட்டான்ற செய்தி அறிந்த உடனே கண்ணீர் விட்டு அழுகிறார். ஒரு தேசத்தின் ராஜா, ஐயோ என்னை காப்பாத்த யாரு இல்லையான்னு கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆண்டவரை சொல்லிட்டார், போதுன்னு உலகத்துல வாழ்ந்தது பட்ட பாடு பல்லோகத்தை சேர்ந்துருன்னு தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். ஆனா அவருக்கு அது தாங்க முடியல. கண்ணீர் விட்டு ஆண்டோட, நான் உண்மை உத்தமா நடந்தனே ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சேன், உமக்கு உண்மையா தானே இருந்தேன். அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அழுது விண்ணப்பம் பண்ண உடனே ஆண்டவருக்கு மனசு இறங்கி விட்டார். ஐயோ என்னுடைய தாசன் அழுகிறான்னு சொல்லி அவர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு வார்த்தை சொல்றார். தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி, பாருங்க 2 ராஜாக்கள் 20:5 உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி தீராத அந்த வியாதியை குணமாக்கிட்டார். காயப்பட்ட உள்ளத்தோட கண்ணீர் வடிகிறார். சரீரத்தில் வியாதியினால் உண்டான பாதிப்பு, வேதனை
ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரின் நிமித்தம் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி சுகத்தை ஆண்டவர் கொடுத்து ஆயுசு நாட்களை 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் என்று அந்த உண்மை சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். மரணப்படுக்கையில நீங்க இருக்கீங்களா? உங்க வீட்டுல யாரோ இருக்கிறாங்களா? அவ்வளவுதானா நீ கலங்கி நிக்கிறீங்களா? கண்ணீரோடு அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உன்னுடைய கண்ணீரை பார்த்த உடனே மனம் இறங்கிடுவார். ஒரு குழந்தை அழுவதை பார்த்த உடனே தாயனுடைய உள்ளம் எப்படி உருகுமோ அதே மாதிரி தாய் அன்புள்ள ஒரு ஆண்டவர். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே ஒரு அற்புதம் செய்யணும். கண்ணீர் வடிச்சிட்டீங்கன்னா உடனே ஒரு இறங்கி வந்து கட்டாய அற்புதம் செய்வார். உடைய கண்ணீர் துடைக்கப்படும். உடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஒன்னும் பயப்படாத, நான் குணமாக்கிடுவேன், நான் மாற்றி தருவேன், நீ பயப்படுற மாதிரி விட மாட்டேன் அப்படின்னு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படியே ஒரு இதயத்துல கை வைத்து, ஆண்டவரே, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. எல்லாரும் கை விட்டுட்டாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. காயப்பட்ட என் உள்ளத்தில் காயத்தை மாற்றும், என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றும், என் குடும்பத்தில் இருக்கிற இந்த வியாதி வேதனைகள் நெருக்கங்கள் மாறட்டும். ஒரு அற்புதத்தை நீங்க செய்தாதான் முடியும் ஆண்டவரே. தகப்பனே, யார் யார் அப்படி செபிக்கிறாங்களோ இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும். இன்றைக்கே ஒரு அற்புதம் அவங்களுக்கு நடக்கணும். அவருடைய கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுக்கணும். அவங்க வேண்டிக் கொள்கிறதை நிறைவேற்றி தரணும். இன்றைக்கு அந்த அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.